இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த தலைப்புல நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி அமைப்பது, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அக்ரி, deny. அக்ரி மீன்ஸ் நான் உடன்படுகிறேன், ஒத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். டினை அப்படிங்கிறது அதுக்கு ஆப்போசிட், நான் ஒத்துக்க மாட்டேன் இல்லையா? அக்ரி இஸ் அ வேர்ப், டினை அப்படிங்கிறது ஒரு வேர்ப். இதை நம்ம பிரசன்ட் கண்டினியூஸா மாத்த போறோம். மாத்தணும்னா என்ன பண்ணுவீங்க? verb plus ing, verb plus ing. agree plus ing, agreeing. deny, deny plus ing, denying. agree plus ing, agreeing. deny plus ing, denying. ஓகே, agreeing இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு சென்டென்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணணும். யூ ஆர் கோயிங் டு ஃப்ரேம் a sentence by using agreeing. முதல்ல இந்த agreeing, denying இதெல்லாம் வருமா வராதா, யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? I am agreeing, I am agreeing, agreeing. I am plus ing, I am plus agree plus ing, I am plus agree plus ing, I am agreeing. அப்படின்னா என்ன? நான் ஒத்துக்கிறேன். கரெக்டா மீனிங் என்ன வரும்? நான் ஒத்துக்கொண்டு இருக்கிறேன், நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஐ எம் அக்ரீயிங் அப்படின்னா என்ன? நான் ஒத்துக்கொண்டு இருக்கிறேன். அப்படி சொல்லுவோமா? ஒத்துக்கிறேன்னு சொல்லுவோமா? ஒத்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? ஒத்துக்கிறேன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அப்ப என்ன சொல்லுவோம்? ஐ அக்ரி, ஐ அக்ரி வித் யூ, ஐ அக்ரி வித் யூ, ஐ அக்ரி வித் யூ. அப்படின்னா என்ன? நீ சொல்றத நானே ஒத்துக்கிறேன். வித் யூ, உன்னுடன். வித் யூ மீன்ஸ் உன்னுடன். உன்னுடன் என்ன அர்த்தம்? நீ சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஐ அக்ரி வித் யூ, ஐ எம் அக்ரீயிங் வித் யூ, ஐ எம் அக்ரீயிங் வித் யூ. இதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ். ஐ எம் அக்ரீயிங் வித் யூ. நீ சொல்வதை நான் ஒத்துக்கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்றது இல்லை. ஸோ we are not using this. I am agreeing with you. இது தவறு. கிராமட்டிக்கலி கரெக்ட். இதுல கிராமர் மிஸ்டேக் எதுவுமே கிடையாது. ஏன் சார் இது தவறுன்னு சொல்றீங்க, என்ன சார் இதுல தப்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எங்களால ஆன்சர் சொல்ல முடியாது. கிராமட்டிக்கலி திஸ் இஸ் கரெக்ட், பட் டெக்னிக்கலி திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, ஐ எம் அக்ரீயிங் வித் யூ அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம எப்படி சொல்ல போறோம்? ஐ அக்ரி வித் யூ, ஐ அக்ரி வித் யூ. நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஐ எம் அக்ரீயிங் வித் யூ சொல்லக்கூடாது. ஐ எம் லவ்விங் யூ சொல்லக்கூடாது. ஐ எம் லைக்கிங் யூ வராது.
ஐ எம் ஃபீலிங் வராது. என்ன வரும்? அதுக்கு பதிலாக நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் மெயின் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸில் வரக்கூடிய அந்த கொண்டு இருத்தல் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுவோம். அதை தான் நம்ம குறிப்பிடுவோம். மீன் பண்ணுறதுனா என்ன? குறிப்பிடுதல். ஆனால் பயன்படுத்தக்கூடியது என்ன? ஐ அக்ரி வித் யூ. ஐ எம் அக்ரிங் வித் யூ சொல்லக்கூடாது. ஐ அக்ரி வித் யூ. நீ சொல்றியாப்பா? சரிப்பா, ஓகேப்பா, ஐ அக்ரி வித் யூ. டினை அப்படின்னா என்ன? நான் ஒத்துக்கல, நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் மறுக்கிறேன். டினை அப்படின்னா என்ன? மறுக்கிறேன், மறுத்தல். டினை பிளஸ் ஐஎன்ஜி, டினைங். நான் மறுத்து கொண்டிருக்கிறேன். வருமா வராதா? சொல்லாமா சொல்லக்கூடாதா? இதுல ஏதாவது ஒரு தவறு இருக்கிறதா இல்லையா? ஐ எம் டினையிங். யோசிச்சு வைக்கிறீங்களா? நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.